12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சென்று படித்து உயர்ந்த நிலைக்கு உயரணும் அப்படின்னா அதற்காக நடைபெறக்கூடிய நுழைவுத் தேர்வுகளை எழுத வேண்டும். இந்தியா முழுக்க 80க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகளின் மூலமாகத்தான் இந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்க்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாணவர்களே, நீங்கள் இந்த கல்வி நிறுவனங்கள்ல போய் சேரணும் அப்படின்னா அதற்கான முன் தயாரிப்புகளை இப்பொழுதிலிருந்தே நீங்கள் துவங்க வேண்டும். உயர்கல்வியில எண்ணற்ற கோர்சஸ்கள் இருந்தாலும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரக்கூடிய உயர்ந்தபட்ச பதவிகளில் அமர்வதற்கான வாய்ப்பை பெற்று தரக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பையும் வளமான எதிர்காலத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு கோர்ஸாக பார்த்து படிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஒரு கோர்ஸ் தான் சட்டப்படிப்பு என்பது. இந்த வீடியோல இந்த சட்டப்படிப்பை மாணவர்கள் ஏன் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்தியா முழுக்க தலை சிறந்த சட்டப்படிப்பை வழங்கக்கூடிய கல்லூரிகள் எவை எவை இருக்கின்றது என்பதை பற்றியும் அந்த கல்லூரிகளில் போய் சேர்வதற்காக நடைபெறக்கூடிய நுழைவுத் தேர்வுகளை பற்றியும் குறிப்பா கிளாட் என்ற நுழைவுத் தேர்வை பற்றியும் அந்த கிளாட் நுழைவுத் தேர்வுடைய இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன், கொஸ்டின் பேட்டர்ன் மற்றும் கிளாட் நுழைவுத் தேர்வுல அதிகமான மதிப்பெண்களை பெற்று தேர்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது என்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மாணவர்கள் சட்டப்படிப்பை உயர்கல்வியில ஏன் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்படிப்பு என்பது வெறும் வழக்கறிஞராவதற்கான படிப்பு மட்டுமல்லாது இந்த படிப்பு ஒரு மாணவருக்கு பல்வேறு வகையான திறன்களையும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் தந்து கொண்டிருக்கின்றது. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் வழக்கறிஞராக மட்டுமல்லாது கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல சட்ட ஆலோசகராகவும் அரசு பணிகள்ல அதிகாரிகளாகவும் மற்றும் கல்வியாளராகவும் பணிபுரிவதற்கான வாய்ப்பு சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கின்றது. நீதிக்காகவும் சமுதாயத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் இந்த சட்டம் படித்தவர்களுடைய பங்களிப்பு என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சட்டப்படிப்பு என்பது உங்களுக்கு சிக்கலான பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்யவும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கவும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற அந்த போட்டித் தேர்வுகளின் மூலமாக நீதிபதிகளாகவும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் இந்த சட்ட ஆலோசகராகவும் பணிபுரிவதற்கான வாய்ப்பு சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கின்றது. சராசரியாக ஒரு புதிய சட்ட பட்டதாரி ஆண்டுக்கு 5 லட்சம் முதல் 20 லட்சம் வரை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. மேலும் அனுபவத்தினுடைய அடிப்படையில் இந்த சம்பளம் பல மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. சட்டம் படித்தவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த வழக்கறிஞருடைய தொழில் என்பது சமுதாயத்தில் மிகவும் மரியாதைக்குரிய ஒரு தொழிலாக கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. மாணவர்களே, நீங்கள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உருவாக்க விரும்பக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா சட்டப்படிப்பு என்பது உங்களுக்கு ஒரு சரியான பாதையாக இருக்கும். இந்த சட்டப்படிப்பை படிக்கணும் அப்படின்னா அதற்கான கல்வி நிறுவனங்கள்ல தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல சென்று நீங்கள் படிக்க வேண்டும். தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல அந்த படிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் உலகம் முழுக்க அங்கீகாரம் பெற்றவையாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால உலகத்தரம் வாய்ந்த கல்வி என்பது இங்கு மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. அதனோடு மட்டுமில்லாது பல்வேறு தலை சிறந்த கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய வேலை வாய்ப்பு என்பது இந்த கல்லூரிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. உதாரணமாக லூத்ரா அண்ட் லூத்ரா, கெய்தான் அண்ட் கோ, டெலாய்ட், ஐடிசி போன்ற முன்னணி நிறுவனங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவின் மூலமாக இந்த கல்வி நிறுவனங்களில் இருந்துதான் மாணவர்களை தேர்வு செய்கின்றார்கள். மேலும் இந்த கல்வி நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல முதுநிலை படிப்புகளுக்கு சேர்வதற்கான வாய்ப்பு என்பதும் எளிதாக கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த டாப் மோஸ்ட் கல்லூரிகள்ல வளமான கேம்பஸ் வாழ்க்கை என்பது மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. மூட் கோர்ட், இன்டர்ன்ஷிப் மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகள் மாணவர்களுக்கு அதிகமாக கிடைப்பதன் காரணமாக இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையாக ஒரு வழக்கறிஞராக உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த கல்லூரிகள்ல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் ஸ்ட்ராங் நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உலகளாவிய வாய்ப்பு என்பதும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு கல்லூரி தான் தமிழ்நாட்டிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த கல்லூரி தான் திருச்சியில் செயல்படக்கூடிய தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி. சட்டப்படிப்புல கிரிமினல் மற்றும் சிவில் பிரிவுகள் மட்டுமல்லாது எண்ணற்ற பல சிறப்பு பிரிவுகள் என்பது தற்போது இருந்து கொண்டிருக்கின்றது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்ற வழக்குகளை கையாளுவதற்காகவும் வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் வாதாடுவதற்காகவும் இருக்கக்கூடிய கிரிமினல் லா, நிறுவனங்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்குதல், ஒப்பந்தங்கள் தயாரிப்பதற்காக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் லா, அரசியலமைப்பு மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகளை மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் லா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் லா, நாடுகளுக்கு இடையான உறவுகள் மற்றும் ஒப்பந்தங்களுக்காக இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் லா, சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் லா, இதனோடு சைபர் லா, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் லா போன்ற துறைகள் வளர்ந்து வரக்கூடிய துறைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் இவைகளிலிருந்து ஒரு சரியான ஒரு துறையினை தங்களுடைய எதிர்காலத்திற்கு தகுந்தாற்போல தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். இந்த துறைகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதற்கான தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல சென்று படிக்க வேண்டும். தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல சேர்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா என்ற ஒரு தலை சிறந்த கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில சேர்க்கை என்பது 12ஆம் வகுப்பு
வகுப்புல மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவை தவிர்த்து இந்தியா முழுக்க 24 தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகங்கள்ல போய் படிக்கணும் அப்படின்னா அதற்காக காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் எனப்படக்கூடிய அந்த கிளாட் என்ற நுழைவுத் தேர்வினை எழுத வேண்டும். இந்த கிளாட் நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் அட்மிஷனை வழங்கக்கூடிய NIRF ரேங்கிங்ல தலை சிறந்து விளங்கக்கூடிய கல்லூரிகள் எவை எவை இருக்கின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வரிசையில முதலாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூர். இந்த கல்லூரியில BA LLB ஹானர்ஸ் மற்றும் LLM படிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அண்டர் கிராஜுவேட்ல 300 இடங்களும் போஸ்ட் கிராஜுவேட்ல 120 இடங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வருடம் 17 லட்சத்துல மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரி இந்தியாவிலேயே முதல் மற்றும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தேசிய பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. உலகத்தரம் வாய்ந்த கல்வி மற்றும் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை தருவதன் காரணமாக இந்த கல்லூரியானது NIRF ரேங்கிங்ல முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றது. நேஷனல் அகாடமி ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் ஹைதராபாத் இந்த கல்லூரியில BA LLB ஹானர்ஸ் மற்றும் LLM படிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அண்டர் கிராஜுவேட்ல 132 இடங்களும் போஸ்ட் கிராஜுவேட்ல 66 இடங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. வேலை வாய்ப்பு பொறுத்தவரையிலும் லாஸ்ட் இயர் வருடத்திற்கு 16 லட்சத்துல வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியில கார்ப்பரேட் சட்டம் என்பது சிறப்பாக கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த கல்லூரியானது ஆராய்ச்சியில சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. வெஸ்ட் பெங்கால் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜூரிடிக்கல் சயின்ஸ் கொல்கத்தா NIRF ரேங்கிங்ல 4வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூரியில BA LLB ஹானர்ஸ், BSc LLB ஹானர்ஸ் மற்றும் LLM படிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அண்டர் கிராஜுவேட்ல 162 இடங்களும் போஸ்ட் கிராஜுவேட்ல 100 இடங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. 15 லட்சத்துல லாஸ்ட் இயர் மாணவருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. சமூக நீதி மற்றும் பொது சட்டத்துல இந்த கல்லூரி சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. குஜராத் நேஷனல் லா யூனிவர்சிட்டி காந்தி நகர் இந்த கல்லூரியில BA LLB, BBA LLB, BCom LLB, BSc LLB, BSW LLB மற்றும் LLM படிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அண்டர் கிராஜுவேட்ல 172 இடங்களும் போஸ்ட் கிராஜுவேட்ல 57 இடங்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில பன்முகப்படுத்தப்பட்ட படிப்புகள் மற்றும் சர்வதேச இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால NIRF ரேங்கிங்ல 8வது இடத்தை பெற்றிருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்லூரி தான் தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி. இந்த கல்லூரியில BA LLB ஹானர்ஸ், BCom LLB ஹானர்ஸ் மற்றும் LLM படிப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அண்டர் கிராஜுவேட்ல 112 இடங்களும் போஸ்ட் கிராஜுவேட்ல 60 இடங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய தலைசிறந்த கல்லூரிகளை பார்த்தீங்கன்னா நேஷனல் லா யூனிவர்சிட்டி ஜோத்பூர், நேஷனல் லா இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி போபால், டாக்டர் ராம் மனோகர் லோகியா நேஷனல் லா யூனிவர்சிட்டி லக்னோ, ஹிதாயத்துல்லா நேஷனல் லா யூனிவர்சிட்டி ராய்ப்பூர், நேஷனல் லா யூனிவர்சிட்டி ஒடிசா போன்ற கல்லூரிகளும் இதனோடு தலைசிறந்த தனியார் கல்லூரிகளும் இந்த கிளாட் மதிப்பெண்களின் அடிப்படையில் அட்மிஷனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல்லூரிகளை பார்த்தீங்கன்னா சிம்போசிஸ் லா ஸ்கூல் புனே, அலையன்ஸ் ஸ்கூல் ஆஃப் லா பெங்களூர், லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, சிக்ஸாவோ அனுசந்தன் புவனேஸ்வர் போன்ற கல்லூரிகள். இந்த கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு உயர்தரமான கல்வி, இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் மற்றும் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இது போன்ற தலைசிறந்த கல்லூரிகளை பற்றிய கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்காக கன்சோர்டியம் ஆஃப் NLUS.ac.in என்ற இணையதளத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள்ல போய் சேர்வதற்காக நடத்தப்படக்கூடிய இந்த கிளாட் நுழைவுத் தேர்வுக்கான இந்த வருடத்திற்கான விண்ணப்ப பதிவு என்பது தற்போது துவங்கி இருக்கின்றது. மாணவர்கள் ஆகஸ்ட் 1 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை கன்சோர்டியம் ஆஃப் NLUS.ac.in என்ற இணையதளத்திலே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தவரையிலும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்காக 4000 ரூபாயும், SC ST பிரிவு மாணவர்களுக்கு 3500 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த வருடத்திற்கான அந்த கிளாட் நுழைவுத் தேர்வு என்பது டிசம்பர் 7ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை நடைபெற இருக்கின்றது. இந்த கிளாட் நுழைவுத் தேர்வை எழுதணும் அப்படின்னா 12ஆம் வகுப்புல குறைந்தபட்சம் 45 மதிப்பெண்களையும், SC ST மாணவர்களை பொறுத்தவரையிலும் 40% மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த கிளாட் நுழைவுத் தேர்வானது கணினி அடிப்படையிலான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாடத்திட்டத்தை பொறுத்தவரையிலும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து 20 25 கேள்விகளும், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜில் இருந்து 30 35 கேள்விகளும், லீகல் ஆப்டிடியூடில் இருந்து 30 35 கேள்விகளும், லாஜிக்கல் ரீசனிங்கில் இருந்து 25 30 கேள்விகளும், குவான்டிடேட்டிவ் டெக்னிக்கில் இருந்து 10 15 கேள்விகளும் என்ற அடிப்படையில் மொத்தம் 120 150 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த தேர்வானது 2 மணி நேரம் நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண்ணும், தவறான மதிப்பெண்களுக்கு -2.5 மதிப்பெண்களும் அளிக்கப்படுகின்றது. இந்த தேர்வுல நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறணும் அப்படின்னா மாணவர்கள் இப்பொழுதிலிருந்து செய்தித்தாள்கள் மற்றும் சட்ட இதழ்களை தவறாமல் படிக்கும் பழக்கத்தினை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அதிகப்படியான மாதிரி தேர்வுகளை எழுதி பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே மாணவர்களே, இந்த சட்டப்படிப்பு உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக இருக்கின்றது. இப்பொழுதே கிளாட் 2026க்காக தயாராக ஆரம்பியுங்கள். இது போன்று நீங்கள் முறையான பயிற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது இந்த கிளாட் நுழைவுத் தேர்வில் அதிகப்படியான
அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கிளாட் நுழைவுத் தேர்விலே வெற்றி பெற்று தலை சிறந்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கின்ற பொழுது அந்த கல்லூரியிலே சென்று படிப்பதற்காக ஆகக்கூடிய முழு செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான திட்டமும் தற்போது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த உன்னதமான வாய்ப்பை மாணவர்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல முறையிலே தேர்வுக்கு தயார் செய்து கிளாட் தேர்விலே வெற்றி பெற்று தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களில் படித்து ஒரு சிறந்த சட்ட வல்லுநராக உருவாவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.